இன்றைய நாளும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாள் எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்மஸ் என்று சொல்கின்றோம். இந்த கிறிஸ்மஸ் என்பது இயேசு பிறந்த நாளை இந்த உலகத்திலுள்ள அனைத்து மக்களும் கொண்டாடுகின்றோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த கிறிஸ்மஸை உலகத்திலுள்ள அனைவருமே எல்லா மதத்தினரும் கொண்டாடுகிறார்கள். எனவே இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் பிறந்தார். ஆனால் அவர் பிறந்தது அனைத்து மக்களுக்கும் சந்தோஷம், சமாதானத்துக்காக வேண்டி, இந்த உலகத்தின் பாவங்களை போக்குவதற்காக அவர் பிறந்தார். எனவேதான் நாங்கள் எல்லாரும் இந்த கிறிஸ்மஸை இன, மதம், மொழி பார்க்காமல் உலகத்தில் உள்ள அனைவரும் இதை கொண்டாடுகின்றோம். இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பல பெயர்கள் உள்ளது. நாமம் என்று சொல்வார்கள், பல நாமங்கள் உண்டு. கர்த்தர் என்றும் சொல்வார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்வார்கள். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, இம்மானுவேல் என்று சொல்வார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்பாவும் ஒமேகாவும் என்று சொல்வார்கள், ஆதியும் அந்தம் என்று சொல்வார்கள். இப்படியாக அவருக்கு பல பெயர்கள் சொல்லி அழைக்கிறார்கள். ஆனால் சில பேர் கர்த்தர் என்று சொன்னால் வேறு விதமாக அதை பார்ப்பார்கள். ஆனாலும் இந்த நாளிலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அவர் பிறந்தது பைபிளில் எப்படி குறிப்பிட்டிருக்கிறது என்பதை வாசித்து காட்டுகிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த கணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷருக்குள்ளே பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் பாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சனத்துக்கும் சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றான். அப்போ இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம், சந்தோஷம், அன்பு, சாந்தம் இவைகளை கற்றுக் கொடுக்கத்தான் இந்த பூமிக்கு வந்தார். பாவங்களையும் போக்குவதற்காக எல்லா ஜனங்களும் சமாதானத்தோடும் அன்போடும் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பூமியிலே பிறந்து வாழ்ந்து காட்டி மறுபடியும் பரலோகத்துக்கு சென்று விட்டார். எனவே இந்த நாட்களிலும் நாங்கள் அன்பாகவும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும், இனி வரும் உபத்திர காலங்கள், பஞ்ச காலங்கள், கொள்ளை நோய் காலங்கள், இருள் சூழ்ந்த காலங்கள், இந்த காலத்திலேயும் முடிந்த வரைக்கும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் அன்பாகவும் இருக்க வேண்டுமாக உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன்.
இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் அனைவரையும் சந்தோஷத்தால் நிரப்புவார் என்று சொல்லி இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.